LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது. நான் உங்கள் ஓவியம் சகதுல்லா. அப்பா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, இப்போ போஸ்டன் டைனாமிக் ரோபோட்டிக் டாக் வந்து எப்படி 3D மாடலிங் செய்யலாம்ங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் டுட்டோரியல் 2 டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா எப்படி இதை மாடலிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த பூலியன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை எப்படி செய்யலாம்ங்கிறத நம்ம லாஸ்ட் டுட்டோரியல்ல பார்த்தோம். பார்க்காதவங்க போய் பார்த்துங்க. அதை பார்க்காம வந்து பார்த்தோன்னா ஒண்ணுமே புரியாது, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல இப்போ செஞ்ச இதை வந்து நம்ம யூவி அன்ராப் பண்ண போறோம். ஸோ யூவி அன்ராப்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலா நான் ரெடி பண்ணி வச்சு தான் டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணணும், பட் நான் மாத்திட்டேன். ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா, இப்போ யூவி அன்ராப்னா என்னன்னா, ஒரு 3D மாடல் ஒரு 3D மாடல் நம்மகிட்ட இருக்கு, ஒரு மெஷ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மெஷ்ல வந்து நம்ம வந்து கலர் கொடுப்போம், ஷேடிங் கொடுப்போம், என்ன வேணாலும் கொடுப்போம். கரெக்டா? இப்போ இதுல பாருங்க, ஒரு கியூப் என்கிட்ட இருக்கு. இந்த கியூப்ல வந்து இந்த பக்கம் ஏ வரணும், இந்த பக்கம் பி வரணும், இந்த பக்கம் சி வரணும். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம டெக்ஸ்டர் தனியா ரெடி பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்டர் ரெடி பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். ஒரு 3D மாடல பிரிக்கணும். கரெக்டா? இப்போ எப்படி பிரிக்கணும், ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு. இப்போ இது அட்டைப்பெட்டினே கன்சிடர் பண்ணிக்கங்க. அட்டைப்பெட்டி நீங்க அட்டைப்பெட்டில வந்து 6 பீஸ் இருக்கும். கரெக்டா? ஒரு கியூபோ இல்ல ஒரு அட்டைப்பெட்டி ஒரு 6 பீஸ் எப்படி பிரிப்பீங்க? அதை ஃபர்ஸ்ட் மேல இந்த இடத்த கட் பண்ணுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மேல இந்த இடத்த இங்க இப்படி செட் பண்ணி இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட் பண்ணி மேல ஓபன் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ மேல ஓபன் பண்ணுவீங்க. அடுத்து அதே மாதிரி கீழேயும் வந்து இங்க ஒரு கட்டு, அப்புறம் அந்த பக்கம் பெட்டியோட அந்த பக்கம் ஒரு கட்டு, பெட்டியோட அந்த பக்கம் ஒரு கட்டு. இப்படி ஸோ பெட்டியோட அந்த பக்கம் ஒரு கட்டு, இந்த பக்கம் ஒரு கட்டு. ஸோ இப்போ மேலே ஓப்பன் ஆயிரும், கீழே ஓப்பன் ஆயிரும். அப்புறம் இந்த பக்கம் இங்க ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு போட்டு விட்டா வச்சுக்கலாம், என்ன ஆகும், இங்க ஓப்பன் ஆகும். ஸோ பெட்டி வந்து 6 விதம் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். கரெக்டா? ஸோ அப்படி ஓப்பன் ஆனோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுல ஒவ்வொரு பகுதியும் வந்து தனித்தனியா நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நம்மளோட மாடலையும் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு கியூப் வச்சு நான் உங்களுக்கு அன்ராப் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்கள்கிட்ட என்னோட ஒரு கியூப் இருக்கு. நான் அதுக்கு ஒரு இதுல இது பாருங்க, கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். இதுல இதை காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கியூப் வந்து இப்ப 6 இதா பிரிச்சு நம்ம ஒரு 2D டெக்ஸ்சர் வந்து 3D மாடல் மேல போடலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு 2D இமேஜ் 3D இதா கன்வெர்ட் பண்ணதுக்கு பேர் தான் 2D இமேஜ் வந்து 3D மாடலுக்கு டெக்ஸ்சரா கொடுக்கறதுக்கு பேர் தான் யூவி அன்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து கியூப் டெக்ஸ்சர் அப்படின்னு கொடுத்தா வச்சுங்களேன், ஏதாவது வரதான் பார்ப்போம். நான் எதிர்பார்க்குற மாதிரி இங்கிட்டு இருக்கு பாருங்க, டைஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, இந்த இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட இதுல வந்துட்டு நமக்கு இந்த இது தேவையில்லை, ரெஃபரன்ஸ் வந்து இனி நமக்கு தேவையில்லை. ஸோ இதை டிசேபிள் பண்ணி விட்டுலாம். ஓகே, டிசேபிள் பண்ணியாச்சு. இந்த யூவி எடிட்டிங் ஒரு டேப் இருக்கும், அதில் வாங்க. அதில் வந்துட்டீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து நீங்க எந்த இமேஜ் நீங்க இதில் லோட் பண்ணீங்களோ அதை காமிக்கும். பட் நமக்கு இந்த இமேஜ் தேவையில்லை. அதுக்கு பாரு என்ன பண்ணலாம்னா, நம்ம புதுசாவே ஒரு இது ஓப்பன் பண்ணுறோம். யூவி எடிட்டிங்ல வந்துட்டு யூவி எடிட்டிங்ல பார்த்தா டிஃபால்ட்டா அது இருக்கும் உங்களுக்கு. பட் நான் புதுசா ஒன்று வச்சு காட்டுறேன். ஓகே, ஸோ இது உள்ள நீங்க வந்தீங்கன்னா ஒரு உங்களோட ஒரு இமேஜ் லோட் பண்ணுங்க. இது உள்ள இமேஜ் நான் இதில் லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட பாக்ஸை வந்து நான் கட் பண்ணணும். கரெக்டா? ஸோ மேலே வந்து ஒரு 3 எட்ஜஸ் செட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணணும். கட் பண்ணணும்னா கத்திரி வச்சு கட் பண்ணது கிடையாது. 3 எட்ஜஸ் செட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா மார்க் சீம்னு இருக்கும், அதை கொடுங்க. பட் எனக்கு இந்த இது மறந்து போச்சு அப்படின்னா F3 ப்ரெஸ் பண்ணுங்க. மார்க் சீம் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து மார்க் சீம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த மேலே உள்ள 3 பீஸ் கட் பண்ணியாச்சு. ஓகே, கட் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு யூ கொடுத்து அன்ட்ராப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும், இந்த மாதிரி வரும். பட் இது ப்ராப்பரா இல்லை. கரெக்டா? இதுக்கு வந்து இமேஜ்ல வந்து முன்னாடி வந்து இங்க ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, வியூ. அதோட வெயிட் பெயிண்ட வந்து காமிக்காது. பட் இப்போ வந்து இந்த ஆப்ஷனை வந்து எங்க கொண்டு வச்சிருக்காங்கன்னு அது தெரியல. ஏன்னா கரெக்டான வெயிட்ல அது காமிக்கும். வியூ இமேஜ் யூவி வியூ கிடையாது,
இருக்கலாம். டிஸ்பிளே ஸ்ட்ரெச் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து ப்ளூ கலர்ல காமிக்கல, அது வந்து பக்காவா இருக்குன்னு அர்த்தம். அது வந்து ப்ராப்பரா யூவி ஆயிருக்கு. நான் இதுல வந்துட்டு நான் இதை செலக்ட் பண்ணா பாருங்க, இதை செலக்ட் பண்றேன், இதுதான் இங்க செலக்ட் ஆயிருக்கு. அது என்ன காரணம்னா இது வந்து இப்போ ப்ராப்பரா நம்ம வந்து கட் பண்ணதுனால அது ப்ராப்பரா இருக்கு. ஆனா இதை செலக்ட் பண்றேன், இதை பாருங்க, இதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன், எல்லா ஃபேஸ் தெரியும். இதை செலக்ட் பண்றேன், இது வந்து இந்த மாதிரி காமிக்குது. காரணம் என்னன்னா இங்க கரெக்டா நம்ம சீன் பண்ணல, இது நம்ம கரெக்டா கட் பண்ணதுனால வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டி ஒட்டி இருக்க மாதிரி காட்டுது. கரெக்டா இப்போ ஒரு அட்டைப்பெட்டியை கரெக்டா வெட்டாம நீங்க அப்படியே பிரிக்கணும், என்ன ஆகும், எல்லாம் ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். ஸோ அதை தான் அது பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னோட இந்த சைடுல வந்து ஒரு கட் போடுறேன், இந்த சைடு ஒரு 3 கட் போடுறேன், மார்க் சீம் கொடுக்குறேன், எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு யூ கொடுத்து அன்ட்ராக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு கட், இப்போ மேலேயும் ஓப்பன் ஆயிடுச்சு, கீழே ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு கட் பண்றேன், எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு யூ கொடுத்து அன்ட்ராக் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு கரெக்டா அது இப்போ 6 சைடு கரெக்ட் ஆயிடுச்சு, எல்லாமே ப்ளூ கலர்ல ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா ரொட்டேட் எக்ஸ் 90 டிகிரி கொடுத்து, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க யூவி வந்து செலக்ட் பண்ணும்போது நீங்க ஸ்கொயரான டெக்ஸ்சரா செலக்ட் பண்ண பாருங்க, அப்பதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். நான் இது வந்து கரெக்டா அங்கிட்டு கொண்டு வச்சுட்டேன், கரெக்டா அங்கிட்டு கொண்டு வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா இதுக்கு நீங்க டெக்ஸ்சர் கொடுக்கலாம். இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு புது மெட்டீரியல் போங்க, நியூ மெட்டீரியல், இதுல இமேஜ் டெக்ஸ்சர் போங்க. இதுல வந்து இப்ப பாருங்க உங்களுக்கு 6 சைடும் கரெக்டா வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு இதுக்கு மேல இது 1க்கு மேல 5 இருக்க வேண்டாம், மாத்தணும் அப்படின்னு அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல நான் வந்து டிஸ்பிளே ஸ்ட்ரக்சர் நான் இது பண்ணிக்கிறேன். நீங்க என்ன பண்ணலாம்னா இதை வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கிட்ட மூவ் பண்ணுங்க, இதை தூக்கிட்டு இங்கிட்டு வைங்க, இந்த இதை தூக்கிட்டு இந்த ஃபேஸ் தூக்கி இங்க வைங்க, அதாவது இந்த ஃபேஸை தூக்கி இங்க வச்சாச்சு. அதே மாதிரி இந்த ஃபேஸை தூக்கி மாத்தி வைக்கிறேன். மாத்தி வச்சா என்ன ஆகும்னா பாருங்க, 1க்கு மேல 2 இருக்கு, இந்த இடத்துல இது இருக்கு. நான் அதே இந்த ஃபேஸ் தூக்கி மாத்தி வச்சுட்டு இதை தூக்கி இங்க வைக்கிறேன். இப்போ 1க்கு மேல 3 வந்துருச்சு. ஸோ நம்மளோட ஃபேஸை வந்து இப்படி மூவ் பண்ணி வச்சு நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து இதை டெக்ஸ்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பதில் தான் யூவி அன்ட்ராப்னு பேரு. ஸோ நம்ம இதைத்தான் இது நான் சிம்பிளா சொல்லி கொடுத்தது. இதைத்தான் நம்ம வந்து நம்ம டைனாமிக் போஸ்டான் டைனாமிக் டாக்ல வந்து நம்ம பண்ண போறோம். ஒரு முக்கியமான விஷயம்னா இதை நம்ம பண்ணும்போது நமக்கு சிஸ்டம் கிராஷ் ஆகலாம், ஏன்னா அடிக்கடி எனக்கு கிராஷ் ஆகும், அதனாலதான் சொல்றேன். ஸோ நான் இதுல ஒரு பீஸை மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன், மிச்ச பீஸ் நான் உங்கள்கிட்டயே நான் விட்டுறேன், சரிங்களா? ஓகே, இப்போ நான் எடிட் மோட்ல வர்றேன். ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா இதை நீங்க பண்ணும்போது மிச்சதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். இதை நீங்க பண்ணும்போது அதாவது மிச்சதை டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஒரு சின்ன டிப்ஸ், இது எதெல்லாம் ரெண்டு தடவை காப்பி ரெண்டு தடவை உங்களுக்கு யூஸ் ஆகுதோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த கால் மொத்த செட்டுமே உங்களுக்கு 2 தடவை யூஸ் ஆகுது, 4 தடவை யூஸ் ஆகுது கரெக்டா. ஸோ இதை அப்படியே டெலீட் ஃபேஸஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த இதையும் செட் பண்ணிட்டு ஒன்று இருக்கு எல் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும், டெலீட் ஃபேஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இதை வந்து நம்ம யூவி அன்ட்ராப் பண்ண போறோம். யூவி அன்ட்ராப் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த கால்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, இதை செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே சிங்கிள் ஆப்ஜெக்டா இருக்கா, செலக்ட் பண்றேன், ஹெச் கொடுக்குறேன், இதை செலக்ட் பண்றேன், ஹெச், இதை செலக்ட் பண்றேன், ஹெச், இதை மூணையும் செலக்ட் பண்ண ஹெச். எல்லாமே ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா எனக்கு கீழே உள்ள செட் பண்ணா இது தனியா செலக்ட் ஆகும், மேல உள்ள செட் பண்ணா அது தனியா செலக்ட் ஆகும். எப்படி இதை செலக்ட் பண்ணா இது செலக்ட் ஆகுது, இதை செலக்ட் பண்ணா இது செலக்ட் ஆகுதுன்னு ஆகணும். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஆயிருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா நான் அந்த இது போட்டேன் தெரியுமா, பூலியன். ஸோ பூலியன் போட்டதுனால வந்து எனக்கு ரெண்டுமே வந்து ஒன்னா மெர்ஜ் ஆயிடுச்சு. பட் எனக்கு அப்படி மெர்ஜ் ஆக வேண்டாம் நான் நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணா இதை ரெண்டையும் ஹைட் பண்ணிக்கிறேன், பிரிச்சு விட்டுணும் இப்போ. ஸோ இது எங்க வருது, இதை செலக்ட் பண்ணி எக்ஸ் கொடுத்து ஸ்பேஸ் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த இடத்துலையும்
ஓகே இப்போ நான் இதை செலக்ட் பண்ணா இது செலக்ட் ஆகும், அதை செலக்ட் பண்ணா அது செலக்ட் ஆகும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ண ஐயோ இந்த ஃபேஸ் எவர் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? ஓகே ஃபேஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணா இது செலக்ட் ஆகும், அதை செலக்ட் பண்ணா அது செலக்ட் ஆகும். கரெக்ட். இப்போ எல்லாத்துக்கும் இதுல வந்து நிறைய கேப் வாட்டர் இருக்கும். இந்த வாட்டையை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணியாச்சா? ஓகே ஸோ இப்போ அதே தான் இதில் பண்ண போகிறோம். மறுபடியும் நான் இதில் எஃப் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டைம் நான் என்ன பண்ணேன் அதே தான் இதுலேயும் பண்ண போகிறேன். இப்பவும் பண்ணுறேன். கொஞ்சம் அதில் தப்பானதுனால இதை சரி பண்ணிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. நம்ம தான் எப்படியும் ஒரு காலை நம்ம பின் சைடில் உள்ள காலை தூக்கிட்டோமே, அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். சரி பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் என்ன பண்ணேன், அங்கே வந்து ஒரு 2 லூப் கட் போட்டு விட்டேன். 2 லூப் கட் போட்டு விட்டேன். கரெக்டாக லூப் கட் போட்டு விட்டுட்டு நடுவில் உள்ள பீஸ் வந்து அப்படியே மேலே ஏற்றி வச்சிட்டேன். இதை செலக்ட் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் ஆகும். எஃப் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பக்கம் இதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி எஃப் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இதை வந்து யூவி அன்ட்ராப் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்தா மச்சான் எனக்கு டிசேபிள் ஆயிடும். ஓகே இப்போ நான் யூவி இதில் வர்றேன். இதில் வந்துட்டு நியூ இமேஜ் இது வந்து 2048 கொடுங்க. ஸ்கொயர் வி நமக்கு இதில் வந்து யூவின்னு கொடுக்குறேன். ஒயிட் கலர் அது விசிபிலிட்டிக்காக. நான் ஏன் இந்த இதில் செலக்ட் பண்ணேன்னா இது எனக்கு ஸ்கொயரா இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஸ்கொயரா இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. அதனால ரெண்டுமே ஹைட் அண்ட் விட்த் சேமா கொடுத்து நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே இப்போ எப்படி இதை வந்து நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது எப்படி பிரிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஃபுல்லாக ஒரு கட்டு இதை ஃபுல்லாக செட் பண்ணுங்க. இங்கே மட்டும் டிசேபிள் பண்ணுங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சி டிசேபிள் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக செட் பண்ணுங்க. அல்ட்டை பிடிச்சி ஃபுல்லாக ஷிஃப்ட் அல்ட்டு எல்லாம் செட் பண்ணுங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இதை மட்டும் டிசேபிள் பண்ணி விடுங்க. கண்ட்ரோல் இ கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா மார்க் சிஎம் கொடுத்து விட்டுருங்க. ஆயிடுச்சா? இப்போ இந்த இடத்துல ஒரு இது செட் பண்ணி இப்போ எல்லாமே செட் பண்ணிட்டு யூ கொடுத்து அன்ட்ராப் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ப்ராப்பரா வந்து அன்ட்ராப் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல நான் இது எனேபிள் பண்ணி காட்டுறேன். எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எல்லோ இருக்கு. எனக்கு எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கணும் கரெக்டா. அது காரணம் என்ன, எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இன்னொரு கட் பண்ணி இது ரெண்டே பிரிச்சாச்சு. பட் இது இன்னும் லூப்ல தானே இருக்கு. ஸோ இங்கே ஒரு கட் போட்டு விடுறேன். மார்க் சீன் கொடுக்குறேன். இப்போ எல்லாம் செட் பண்ணி அன்ட்ராப் கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு ப்ராப்பரா வந்து இது யூவி அன்ட்ராப் ஆயிடுச்சு. நான் இதை தூக்கி தனியாக அங்கே ஓரமாக வைக்கிறேன். இப்போ அல்ட் வச்சு கொடுத்தா என்னோட ஃபுல் மெஷ் வந்து இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ எனக்கு இந்த பாதத்தை வந்து நான் அன்ட்ராப் பண்ணியாச்சு. பாதம் எனக்கு அன்ட்ராப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பீஸ் அன்ட்ராப் பண்ணணும். இதை செட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்து மிச்சத்து மற்ற எல்லாத்தையும் நான் தூக்கி ஓரம் அடி போட்டேன். இப்போ எனக்கு நான் இந்த பீஸை மட்டும் நான் வந்து அன்ட்ராப் பண்ணணும். ஓகே இதில் நான் என்ன பண்ண போறேன்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்து மிச்சம் எல்லாத்தையும் ஹைடு பண்ணிடுறேன். ஓகே ஸோ இப்போ எப்படி இதை அன்ட்ராப் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீஸை தான் செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு செட் பண்ணிட்டு யூ கொடுத்து அன்ட்ராப் கொடுக்கணும். ஓகே ப்ராப்பரா எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த 3 பீஸையும் வந்து ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் இந்த பீஸ் வந்து அன்ட்ராப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறதுலே வந்து கஷ்டமானது என்னன்னு கேட்டீங்கன்னா யூவி அன்ட்ராப் பண்றது தான். இதுல சிஸ்டம் கிராஷ் ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். இது இதுல யூவி அன்ட்ராப் பண்ணிட்டு நாம மற்ற விஷயங்களை யூவி அன்ட்ராப் முடிஞ்சாலே போதும் நமக்கு. மோஸ்ட்லி மற்ற விஷயங்களும் ஓவர் ஆயிடும். இதுல இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் நான் கொடுக்கணும். இதுல என்னன்னா இது வந்து இந்த பக்கம் வளைஞ்சு வருது கரெக்டா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இதுல வந்து இந்த தேவையில்லாத அன்வான்ட் எட்ஜஸ் ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ணலாம். டிசால்வ் எட்ஜஸ் கொடுத்துலாம். இந்த எட்ஜை ரிமூவ் பண்ண முடியும். அதாவது இந்த எட்ஜை ரிமூவ் பண்ண முடியாது. இந்த 3 எட்ஜை ரிமூவ் பண்ண முடியாது. ஆனா இந்த 2 எட்ஜை ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து சேம் ஃபேஸ் ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ இதை ரிமூவ் பண்ணலாம்.
இதை ரிமூவ் பண்ணலாம், இதையும் ரிமூவ் பண்ணலாம். இந்த ஃபேஸை ரிமூவ் பண்ண, இந்த எட்ஜை ரிமூவ் பண்ண முடியுமா? பண்ண முடியும்னா இது வளையுது, ஸோ வளைஞ்சிருக்கிறதுனால அங்க ரிமூவ் பண்ண முடியாது. பட் இதை ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ணலாம். டிசால்வ் வச்சு கொடுத்தோம்னா ஓகே. இப்போ நமக்கு இதை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. காரணம் நமக்கு ஒன்று ரெண்டு இருக்கு கரெக்டாட்டு, அங்க ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே. அதே மாதிரி இப்போ நான் எல்லாம் செட் பண்ணிட்டு அன்ட்ராப் கொடுத்தா வச்சுங்களேன், இது இந்த 3 பகுதியும் தான் அது கீழே உள்ள பகுதி. ஏன்னா அது கரெக்டா மார்க் சீம் ஆயிருக்கு. அதனால நம்ம வந்து இந்த பகுதியை வந்து நாம மார்க் சீம் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த பகுதியை நம்ம வந்து கம்ப்ளீட்டா மார்க் சீம் பண்ணிடலாம். அல்ட்டை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் தனியா நம்ம பிரிச்சிடலாம். இது மார்க் சீம், இந்த பகுதியை தனியா பிரிச்சிடுவோம். அதே மாதிரி இது 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 இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணோம்னா தனியா மார்க்ஸையும் கொடுத்து பிரிச்சிடலாம். ஓகே. இப்போ அந்த வட்டம், அந்த உருண்டையா இருக்கும் அந்த வட்டம், அதையும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அல்ட்டை பிடிச்சி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கண்ட்ரோல் கொடுத்து மார்க்ஸையும் இங்க ஒரு பகுதியை செட் பண்ணி கண்ட்ரோல் கொடுத்து மார்க்ஸ். ஏன்னா ரவுண்டு லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு லூப் போட்டு விட்டா வச்சிங்களேன். இப்போ நமக்கு வந்து ப்ராப்பரா சீமா ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு இதுல. என்னன்னா இந்த இடத்துல இன்னொரு ஒரு எல்லாமே வந்து இங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஜாயிண்ட் ஆயிருக்கு. எந்த பாயிண்ட்? ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. அது என்ன பாயிண்ட்ங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். இது என்ன பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல நான் வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன். அல்ட்டை பிடிச்சி செட் பண்றேன். கண்ட்ரோல் E கொடுத்து மார்க் சீம் கொடுத்துருங்க. இதை வந்து கிளியர் சீம் கொடுங்க. இந்த இடத்துல எனக்கு சீம் வேண்டாம். ஸோ கிளியர் சீம் ஆயிடுச்சா? இப்போ எல்லாம் செட் பண்ணிட்டு யூ கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இது அன்ட்ராப் ஆயிருக்கு. இப்போ ஓகே. ஸோ அந்த ப்ராப்பரா அன்ட்ராப் ஆனதை தூக்கி ஒரு வாரம் அப்படி வைப்போம். இப்போ அல்ட்டு வச்சு கொடுப்போம். ஓகே. இப்போ உங்களுக்கு ப்ராப்பரா அன்ட்ராப் ஆனதை தூக்கி இங்கிட்டு வச்சிடலாம். ஸோ இப்படி நீங்க ஒவ்வொரு பீஸையும் நீங்க வந்து இது பண்ணணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னோம்ல, அது என்ன பாத்தீங்கன்னா இதுதான். இந்த இருக்கு பாருங்க, நான் டாப் வியூ வரேன். டாப் வியூல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அன்வான்ட், இதெல்லாம் இது எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு பாருங்க. இது எல்லாமே சேம் ஃபேஸ் தான். ஆனா இதுல வந்து நிறைய நமக்கு எட்ஜஸ் இருக்கு. ஸோ அந்த எட்ஜஸ் நம்ம அன்வான்ட் எட்ஜஸ் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். இது 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 இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். டிசால்வ் வச்சு கொடுத்துடலாம். அதே மாதிரி இதுவும் சேம் ஃபேஸ் தானே. டிசால்வ் வச்சு கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த இதையும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். இதை தான் ரிமூவ் பண்ண முடியும். இதை ரிமூவ் பண்ணா வளைஞ்சு வர்றதுக்கு காரணமே இந்த எட்ஜ் தான். ஸோ இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். இது நம்ம சேம் ஃபேஸ் தானே. ஸோ இதை டிசால்வ் வச்சு கொடுத்து ரிமூவ் பண்ணலாம். டிசால்வ் எட்ஜஸ். ஸோ இது எங்கெங்கெல்லாம் அப்படி இந்த மாதிரி நம்ம இது பண்ணலாமோ அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிமூவ் பண்ணுங்க. அப்போ நம்ம ஃபேஸ் கவுண்ட் வந்து குறைக்க முடியும். ஸோ அங்கேயும் வந்து நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். டிசால்வ் எட்ஜஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட மாடலே பார்த்தீங்கன்னா லோ பாலி மாடல். லோ பாலி அப்படின்னாலே பாலி கவுண்ட் கம்மியா இருக்கணும். லோ பாலி சொல்லிட்டு நிறைய பாலி இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் ஆயிடும். கரெக்டா? அதனால நம்ம எங்கெங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் இதெல்லாம் வந்து அழிச்சு விட்டுருவோம். இது வந்து டிசால்வ் எட்ஜ். அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்க நிறைய இதை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த பீஸ்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்து டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல உள்ளேயோ இங்கேயோ நீங்க இது செய்ய முடியாது. பட் இந்த இடத்துல உள்ள நிறைய எட்ஜஸ் வந்து நாம டிசேபிள் ரிமூவ் பண்ணலாம்.
டிசால்வ் வச்சு கொடுத்தாச்சு. இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிசால்வ் வச்சு இங்கேயும் டிசால்வ் வச்சு கொடுக்கலாம். டிசால்வ் வச்சு அந்த இடத்துல வளைஞ்சி வருது, ஒன்று வருது, இதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். டிசால்வ் வச்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று டிசால்வ் வச்சு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து 2000 சம்திங் தான் இருக்கு. ஓகே, அதே மாதிரி நிறைய நம்மளால எவ்வளவு முடியுதோ கண்ணில் படக்கூடியதெல்லாம் வந்து டிசால்வ் வச்சு கொடுத்து நம்ம இது பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு தேவையில்லாத ஃபேஸஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப மாடலை ஹை குவாலிட்டி ஆக்கிடக்கூடாதுல்ல, அதனால தான். நெக்ஸ்ட் டிசால்வ் வச்சு கொடுத்துடலாம். கீழே இந்த இது டிசால்வ் வச்சு இதை ஒன்றும் பண்ணக்கூடாது, ஏன்னா இதான் வளைஞ்சு போறதுக்கு காரணமே இந்த இதுதான். அதை ஒன்றும் பண்ணக்கூடாது, இதை வேணா தூக்கிடலாம். டிசால்வ் வெட்ஜஸ் கொடுத்துடலாம். இதையும் ஒன்றும் பண்ணக்கூடாது, இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, இதையும் இதை தூக்கிடலாம். இது இந்த டிசால்வ் வச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா நான் இதெல்லாம் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். டிசால்வ் வெட்ஜஸ் டிசால்வ் வெட்ஜஸ் டிசால்வ் வெட்ஜஸ் ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம எவ்வளவு இந்த இடத்துலையும் இதெல்லாம் தூக்கிடலாம். டிசால்வ் வெட்ஜ் ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட நிறைய இதை தூக்கியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பீஸை நம்ம வந்து இது பண்ணலாம். அந்த பீஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா யூவி அன்ட்ராப் பண்ணலாம். கண்ட்ரோல் வச்சு கொடுக்குறேன். இதுலயும் வந்து நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். மிரர் மாடிஃபை இருக்கிறதுனால நம்மளோட லாபம் என்னன்னா ஈஸியா பார்த்து ஒவ்வொரு சைடா பண்ணலாம். ரெண்டு சைடும் இருக்கிறதுனால நம்ம ஈஸியா பார்த்து பண்ணலாம். எப்படி இந்த இது வந்து கொஞ்சம் நல்ல டைம் எடுத்துக்கும் நமக்கு, ஏன்னா இருக்கிறதுலேயே யூவி அன்ட்ராப் தான் ரொம்ப டைம் எடுக்கும். யூவி அன்ட்ராப் நிறைய அன்ட்ராப் இருக்கு யூவில. இந்த காட்டுறோம் பாருங்க, யூ கொடுத்தா வச்சுக்கோங்களேன். ஸ்மார்ட் யூவி ராப், ஸ்மார்ட் யூவி ராப்னா அதுவே ரேண்டமா எல்லா பேஸும் தனித்தனியா கடன்னு போட்டு விட்டுரும். பட் எனக்கு அது வேணாம், எனக்கு வந்து ப்ராப்பரா வேணும். ஏன்னா இது வந்து நான் கேம் மாடலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை, ஆனால் எனக்கு வந்து ப்ராப்பரா யூவி அன்ட்ராப் வேணும். ஸோ நான் வந்து ஒன்று பார்த்து தான் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் வந்து இதையும் நம்ம வந்து டிசால்வ் வச்சு கொடுத்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த இதுல கண்ட்ரோல் ஆர் கொடுத்து இப்போ கண்ட்ரோல் இ கொடுத்து இது இந்த பீஸ் இங்கிட்ட வந்துருச்சு. இதுக்கு ஏதோ ஒரு இடத்துல லைட்டா ஜாயிண்ட் ஆயிருக்கு. இந்த இடம் clear scene mark scene கொடுக்குறேன். இந்த இடத்துல லைட்டா கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் ப்ராப்பர் நம்ம சீன் பண்ணணும், அதுதான் மெயின். இதுல இப்போ அன்ட்ராப் கொடுக்குறேன். இப்போ ரெண்டு சைடும் நமக்கு தனித்தனி, ஒரு சைடு தனியாயிடுச்சு, இன்னொரு சைடு தனியாயிடுச்சா. இப்போ இதுல வந்து என்ன பண்ணலாம்னா இதுல வந்து இந்த பீஸ்லாம் நம்ம வந்து டக்குன்னு
சீல் பண்ணி கட் பண்ணி வச்சலாம். இதை சில சமயம் கிராஷ் ஆகும், பிளெண்டர் கிராஷ் ஆகும், சில சமயம் சிஸ்டமே கிராஷ் ஆகும் இந்த யூவிலாம் அன்ட்ராப்லாம் பண்ணும்போது. அதான் இதுல இருக்கிறதே கஷ்டமானதுன்னு பாத்தீங்கன்னா அந்த யூவி அன்ட்ராப் தான். இப்போ அந்த உள்ள பீஸை நம்ம தனியா கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா எட்ஜ் செலக்ஷன் வந்து எட்ஜஸ் ஃபுல்லா அப்படி இந்த சைடுல உள்ள எட்ஜஸ் ஃபுல்லா செட் பண்ணுங்க. டக் டக் டக்னு செட் பண்ணுங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிங்க. இது அப்புறம் இது செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த எட்ஜஸ் செட் பண்ணுங்க. மார்க் ஸ்கீம் கொடுங்க. எல்லாம் செட் பண்ணிட்டு அன்ட்ராப் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இந்த மூணுமே தனித்தனி இதாயிடும். ஓகே, ஸோ இப்போ இதை பாருங்க இப்போ ப்ராப்பராக நம்ம வந்து நான் யூவி அன்ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன்னு. ஸோ இப்படிதான் வந்து இதை நம்ம பண்ணணும். அது ஏன் வந்து ப்ளூ கலர் இல்லாம பச்சை அந்த மாதிரிலாம் காமிக்குதுன்னா அதுக்கு ரீசன் வந்து நம்ம இது ஆக்சுவல் சைஸ் கிடையாது. நீங்க எல்லாத்தையும் மொத்தமா எல்லா இதையும் நம்ம மொத்தமா வந்து இப்போ நான் இப்போ என்னன்னா இது நம்ம எல்லா இதையும் இப்போ பாருங்க இப்போ வந்து நமக்கு ப்ளூ கலர் வருது. காரணம் என்னன்னா நீங்க எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான கலர் வரும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள கலர்லாம் வித்தியாசமா தெரியும். காரணம்னா அதுதான் நீங்க வந்து எல்லாத்தையும் மொத்தமா பண்ணிட்டு நீங்க ஒரு இடம் யூவி அன்ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரா வரும். ஸோ இந்த டுட்டோரியல் இதோட முடிச்சுக்கிறேன். இதுல வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம்னா எப்படி நம்ம வந்து தேவையில்லாத எட்ஜஸ் எல்லாம் தூக்குறது, அப்புறம் எப்படி ஒரு பீஸை வந்து யூவி அன்ட்ராப் பண்றதுன்னு பத்தி பார்த்தோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் 2 தடவை காப்பி ஆகுதுன்னா அதை வந்து யூவி அன்ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காப்பி பண்ணிங்க. இப்போ நான் இந்த உள்ள வந்து ஒரு பீஸ் இருக்கு பாத்தீங்களா, நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க பாத்தீங்களா இந்த பீஸை தூக்கி நான் அங்க போடுவேன். அப்படிதான் நான் பண்ணுவேன் இப்போ. ஓகேங்களா? நான் இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் யூவி அன்ட்ராப் பண்ணிட்டு அடுத்த டுட்டோரியல்ல உங்களுக்கு நான் வந்து எப்படி நம்ம ஷேடர் ரெடி பண்ணலாங்கிறத நான் அடுத்த டுட்டோரியல்ல சொல்லி தரேன். ஸோ தொடர்ச்சி நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சி நம்ம டுட்டோரியல் சீரிஸை பார்த்துட்டே இருங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியம் சகதுல்லா அப்பா. நன்றி, பாய்.